ஐயா திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம் ஐயா. சிவன் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா, ஞானவேல் முருகனுக்கு அரஹரோஹரா, சக்திவேல் முருகனுக்கு அரோஹரா, வேலும் மயிலும் சேவலும் துணை. விருப்புடன் உபய சரணமின் மலரை வேண்டுவார் வேண்டுவதளிக்கும் பொறுப்புகள் தோறும் ஒருவன் புகழினை அகனக புகழ்ந்து கருப்புகுதாத கதிதனை காட்டும் கலையோனர் புலவர்கள் திலகம் திருப்புகழ் அருணகிரி அமரடிகள் திருவடி குருவடி தாமே திருவடி குருவடி தாமே. ஊழியர்வான் வெப்பே ஒழித்த புகழியர்வான் கடல் போற்றி ஆலிமிசை கல்விதப்பில் அரைத பிறான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வல் தொழிற்பதம் போற்றி ஊழிமணி ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா, நாய்வர் பொற்றால் முயத்துணையே நம பார்வதி பதே ஹர மகாதேவா. அனைத்து அடியார் பெருமக்களின் பொற்றாமரைகளையும் பணிகிறேன். இன்றைய தினம் நாம் காணவிருக்கும் திருப்புகழ் விராலிமலை திருப்புகழ். அப்படின்னு ரொம்ப நாள் ஆச்சு அடியார்கள் எல்லாம் பார்த்து, ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிளாஸ்ல பேசுற மாதிரி இருக்கு, என்னுடைய கிருப்பை. இன்றைய தினம் விராலிமலை திருப்புகழ் அப்படிங்கிற திருப்புகழ் அடியன் பாப்போம் சொல்ல இருக்கேன். விராலிமலையில கிட்டத்தட்ட ஒரு 18 பாடல்கள் வந்து அருணகிரிநாதர் அருளி செய்திருக்கார். அதுல பூஜை முறைக்கான பாடல் அப்படின்னு சில பாடல்கள் இருக்கு. பொதுவா நம்முடைய திருப்புகழ் திருமுறைன்னே இருக்கு. திருப்புகழ் திருமுறையில வள்ளிமலை சுவாமிகள் தொகுத்தது. அதுல போக பொதுவாக அனைத்து திருப்புகழ் சபையினரும் இந்த பாடலை பூஜையின் போதோ இல்ல மானசீக பூஜையின் போதோ அந்தரங்க பூஜையின் போதோ பாடுவது வழக்கம். அப்படி ஷீரான கோலம் அப்படிங்கிறது அபிஷேகத்தின் போது பாடக்கூடியது அப்படின்னு நம்ம பாக்குறோம். முருகப்பெருமானுடைய அந்த அலங்கார அபிநயங்களையும் அந்த அலங்கார முடியையும் அலங்கார முடிக்கிறன்னு ஒரு பாடே இருக்கு. அப்படி அதோட அந்த விசேஷத்தையும் அபிஷேகத்தையும் ஆராதனையப்போ பாடக்கூடிய பாடல். எப்படி பூஜையின் போது மன்னுகதில்லை அந்த பாசுரத்தை நம்ம பாடுறோமோ, அந்த பல்லாண்டை நம்ம பாடுறோமோ, அந்த மாதிரி இது இம்பார்ட்டன்டாக நம்ம கண்டிப்பா பாட வேண்டியது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஷீரான கோல கால நவமணி என்கிற பாடலை ஆனந்த பைரவி ராகத்தில் ஆதி தாளத்தில் இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். விராலிமலையை பத்தி நம்ம அடியார்களுக்கு அடியன்னு சொல்லி தெரியணுங்கிறது கிடையாது. முருகப்பெருமானுக்கு அஷ்டமா சித்திகளையும் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு அருளியது. வயலூர்ல அருணகிரிநாதர் இருக்கார். வயலூர்ல ரொம்ப நாளா வயலூர்ல இருக்கிறார். அப்ப வந்து முருகப்பெருமான் சில சமிக்கைகளை செய்து அங்க வந்து நீ விராலிமலைக்கு வரணும் அப்படின்னு முருகப்பெருமான் பணிக்கிறார். தாமரையின் மட்டு பாடல்ல அது தெரியும். நீ எதை வச்சு நீங்க இப்ப சொல்றீங்க முருகப்பெருமான் வயலூர்ல இருந்து விராலிமலைக்கு அழைத்தார் அப்படிங்கிறதுக்கு சான்று என்னன்னு கேட்டா, அதனுடைய திருப்புகள்லயே அருணகிரிநாதர் கொடுக்கிறார். தாமரையின் மட்டுங்கிற திருப்புகள்ல சொல்றார், தாமரையின் மட்டு வாசமலரத்த தாதில்லை நினைப்பில் அடியேனை தாதவள் கடுக்கை நாகமகிழ் கற்ப தாருவென மெத்தி வையே விராலி மாமலையில் நிற்ப நீ கருதியுற்று வாவென அழைத்துன் மனநோயை மனதாசை அப்படிங்கிற. நீ வான்னு கூப்பிட்டே முருகா என்று கூப்பிட்டு என் மனதாசை மாசினை அகற்று. நீ வான்னு கூப்பிட்டு என்ன பண்ண, என்னுடைய மாசுகளை எல்லாம் அகற்றி எனக்கு ஞான அமுதை அளித்தாய் அப்படின்னு ஒரு அந்த தாமரையின் மட்டு பாடல்ல வயலூர்ல சொல்ற. அப்ப அதுக்கான சான்று அருணகிரிநாதரை நமக்கு கொடுக்கிறார். வயலூர்ல இருந்து விராலிமலைக்கு வா அப்படின்னு சொல்றாரு. இப்ப விராலிமலை ரொம்ப டவுனா மாறிடுச்சு. நம்மளுடைய
கோனாடுங்கிற பிரதேசம் வந்து 4 மலைகள். இப்ப எறும்பீசர் கோவில்னு இருக்கு, ஒரு கோவில் இருக்கு திருச்சியில. அந்த எறும்பீசர் கோவில் பிற்பாடு புதுக்கோட்டைக்கு போற வழி, அந்த திருச்சி, அந்த 4 புறமா இருக்கும்போது நடுவுல இருக்கக்கூடியது இந்த விராலிமலை. கோனாடு தேசம்னு பேர் இருக்கு இந்த தேசத்துக்கு. இந்த கோனாடு தேசத்துல விளங்கக்கூடிய மலையானது விராலிமலை. விராலிமலை சாஞ்சுரி, பீகாக் சாஞ்சுரி கூட நம்ம பார்க்கறாங்க. நிறைய மயில்கள் வந்து இருக்கும்னு சொல்றாங்க. விராலிமலை முருகனை தோஷம் நீக்குவதற்காக வழிபாடு செய்வார்கள். ஏதாவது தோஷம் அப்படி இருந்ததுன்னா இந்த விராலிமலை முருகப்பெருமானை வந்து இது பண்ணலாம். ஏன்னா நாரதர் வந்து தோஷம் கழியறதுக்கு தான் இந்த முருகப்பெருமானை வழிபட்டு இருக்காரு. எப்படின்னா பிரம்மாவுக்கு வந்து ஒரு பச்சாபாதமோ ஒரு இது சொல்ற, என்னதான் இருந்தாலும் நீங்க பிரம்மாவோட 5வது தலை நீங்க எடுத்திருக்க கூடாது சுவாமி அப்படின்னு சிவபெருமானை பார்த்து சொன்னாரா. சிவபெருமான் ஒரு முறைச்சாராம். அந்த முறையில அந்த வீணை, எப்பவுமே நாரதர் ஒரு வீணை வச்சிருப்பார். அந்த வீணையினுடைய அது எல்லா தந்தங்களும் நிலகுலைஞ்சு போச்சா, எல்லாம் உடஞ்சு போச்சான். இப்படி ஆனதுக்கு அப்புறம் எப்படி பாடுறது? நம்ம வீணையா இருந்தா தந்தத்தை மாத்தி நம்ம பாடலாம். அது தேவ வீணை, தெய்வ அனுகிரகத்தினால் கிடைத்தது வீணை. அந்த வீணைக்கு மகதின்னு பேரு. பொதுவா நல்லா பாடுறவங்களுக்கு எல்லாம் மகதின்னு பேர் வைப்பாங்க. மகதினா நாரதருக்கு இருக்கக்கூடிய வீணைக்கு மகதின்னு பேரு. ஒவ்வொரு வீணைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இப்போ விநாயகர் ஒரு வீணைக்கு ஒரு பேர், சரஸ்வதி கையில இருக்கக்கூடிய ஒரு வீணைக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த மாதிரி நாரதருடைய கையில இருக்கிற வீணைக்கு மகதி அப்படின்னு பேர் சொல்றாங்க. அப்படி அந்த மகதி வந்து அதனுடைய நிலை மாறி இருந்தனால இந்த முருகப்பெருமான்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்து பூஜை செய்து நீராடி இந்த மலையை தொழுது அந்த இதை வந்து அந்த நற்கதியை அடைகிறார். அதே மாதிரி நம்முடைய 7 ரிஷிமார்கள், சப்த ரிஷின்னு சொல்லுவோம். அந்த சப்த ரிஷிமார்கள்ல ஒரு அம்மை மட்டும் முருகப்பெருமானை பார்ப்பதற்கு இது பண்ணாரு. ஏன்னா அந்த சிவபெருமானா கழுதார். இன்னொரு புருஷனை வந்து அந்த அம்மா தொடமாட்டான். அருந்ததின்னு சொல்லக்கூடிய அம்மா மத்த புருஷர்களை மேனியாலும் நினைப்பாலும் தீண்ட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சபதத்துல இருக்காங்க. மத்த சப்தரிஷிகளுடைய மனைவிகளும் வந்து அந்த குழந்தைகளை பார்த்து அதை ஆராதனை செய்து அதை தொட்டு தூக்கி உச்சி முகர்ந்து அதெல்லாம் செய்யறாங்க. ஆனா இந்த அம்மா மட்டும் ஏன்னா முருகப்பெருமான அவங்க முருகனா பார்க்கல. ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன், அவன் பிறக்கவில்லை. சிவபெருமானே ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்பர்மேஷனா முருகப்பெருமானா வந்திருக்காங்க. அதாவது சிவபெருமானாவே பாக்குறதுனால அவங்க வந்து ஒரு புருஷனா ஒரு ஆண் பிள்ளையாக அவனை பார்ப்பதனால அவனை தீண்டாததால் இந்த முருகப்பெருமான் விராலிமலைக்கு வந்து அந்த சாபம் நீங்க பெற்றார்கள் அப்படின்னு சொல்றது வழக்கம். முருகப்பெருமான் 10 அடி 9 அடியெல்லாம் இருப்பார். ரொம்ப அருமையான ஆறுமுக பெருமான் மயில் மீது ஆரோகணித்து இருபுறமும் தேவயானையும் வள்ளிப்பராட்டியும் சூழ ரொம்ப அழகான ஒரு திருக்காட்சி விராலிமலையில் நம்ம காண கிடைக்கிறது. ரொம்ப அழகான மூர்த்தி. முன்னாடி ஒரு 3 முகங்கள், பின்னாடி ஒரு 3 முகங்கள் இருக்கும். பின்னாடி இருக்கிற 3 முகத்துக்கு பெரிய கண்ணாடி வச்சிருப்பாங்க. அந்த கண்ணாடியில பார்த்தா அந்த முருகப்பெருமானுடைய திருமுக மண்டலம் நமக்கு அருமையா சேவையாகும். அப்படி நம்ம காண கிடைக்கிறது. இப்படி ரொம்ப அருமையான சிந்தனைகளை உடையது இந்த விராலிமலை என்று நாம் பார்க்கிறோம். விராலிமலைக்கு அப்படி ஒரு இது, அதாவது திருமறை காற்றுக்கு வா, திருமறை காட்ட தங்கியிருந்த திருநாவுக்கரசரை திருவாய்மூருக்கு வான்னு அழைக்கிறார். யாரு? சிவபெருமான். திருமறை காட்டிலிருந்து வேதாரண்யத்திலிருந்து திருவாய்மூருக்கு வா அப்படின்னு திருநாவுக்கரசரை அழைக்கிறார். அதே போல் வயலூர்ல இருந்த அருணகிரிநாத பெருமானை விராலிமலைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு அஷ்டமா சித்திகளையும் அவர் அங்கே முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு அருளுகிறார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப பெண் பித்தராக இருந்து அந்த நிலையை அடைந்தார்லாம் சொல்லுவாங்க. ஆனா அது இல்லை அப்படின்னு நம்ம புலம்படும்படியாக விராலிமலை திருப்புகள்லயே ஒரு வழி வந்திருக்கு. இளமை கிளபடு முன் பதம் பெற உணர்வேனோ, இந்த இளமை முடியறதுக்குள்ளவே உன்னுடைய பதத்தை அடைய மாட்டேனா அப்படின்னு அந்த வரி போட்டிருக்காரு அருணகிரிநாதர். அந்த வரிய அந்த விராலிமலை திருப்புகள்ல போட்டிருக்காரு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவர் சிறுவயதா இருக்கும் போதே இளமை பிராயத்திலேயே வந்து இந்த மாதிரியான தெய்வீக ஸ்தல பயணங்களை அவர் ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு தெரியுது. அப்புறம் இப்ப நம்ம சொல்லக்கூடிய அருணகிரிநாதருடைய அந்த வரலாற்றுக்கும் இந்த செய்திக்கும் ஒரு முரண்பாடா வருது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அவர் அந்த மாதிரி இருந்தார் அப்படிங்கிறது நம்ம சொல்றதை விட
அப்ப நம்ம அவரோட இந்த வரலாற்றை நம்ம எப்படி எடுக்கிறோம்னா அவருடைய பாடல்கள் அந்த மாதிரி இருக்கு. அதை வச்சு நம்ம ஒரு 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 முடிவுக்கு வரோம். அவர் அந்த மாதிரி இருந்திருப்பார், ஒரு பெண் பித்தரா இருந்திருப்பார், ஒரு நெறிமுறை இல்லாம இருந்திருப்பார் நம்ம சொல்றோம். ஆனா அவர் திபாஷி நம்ம செய்யக்கூடிய அந்த தப்பான கருத்துக்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அதை அவர் தான் செய்ததாக கூறுகிறார். நமக்கு உபதேச ரத்னமாலையாக நமக்கு குடிக்கிறது. அப்படி அதுக்கான ஒரு பெரிய சான்றாக இந்த பாடல் நமக்கு அமைகிறது. இளமை கிளம்படும் முன் பதம் பெற உணர்வேனோ என்று இன்னொரு ஒரு திருப்புகழ் பாடல்கள் அம்மா போட்டிருக்காங்க. சிவசிவ 576 அடியார்கள் அந்த இதை குறித்து வைத்துக் கொள்ளவும். அப்படி இதுல நமக்கு தெரியறது. இன்றைய தினம் நாம் சீரான கோல கால ரவமணி என்கிற திருப்புகழை பார்ப்போம். இது நிறைய அந்த சீரான கோல ரவமணிக்கெல்லாம் கிருபானந்த வரசுவாமிக்கு அவ்வளவு அருமையான உரைகள் எல்லாம் கொடுத்திருக்காரு. பக்கம் பக்கமா அந்த புக்ல கொடுத்திருக்கார். ஏதோ அடியேன் எனக்கு சிந்தனைக்கு தெரிந்ததை உங்களுக்கு பகிர்கிறேன். இதுலதான் குற்றம் கூட இருந்தால் குற்றம் நீக்கி பகவத்குணம் பேசுகிறான் என்று அடியேனை மன்னித்துக் கொள்ளவும். அடியன் ஸ்கிரீன் பிரசன்ட் பண்ற தெரியுதான்னு சொல்லுங்கம்மா. சிவசிவன் தெரியுதாங்கம்மா? தெரியுதுப்பா, தெரியுது. முதல் பாடலை எப்படி பாடுவது அப்படின்னு பார்த்துட்டும் போலாம். நம்ம குருஜி அவர்கள் கீரவாணி ராகத்துல போட்டிருக்கார். இப்ப அடியேன் ஆனந்த பேரவி ராகத்துல எப்படி சிம்பிளா ரெண்டர் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். ரொம்ப அருமையான நமக்கு ராகம் தான் ஆனந்த பேரவி. நம்ம ஆல்ரெடி நிறைய பாடல்களை பார்த்திருக்கோம். இப்ப அடியேன் எப்படி பாடுறதுன்னு ஒரு சின்ன இது கொடுக்குறேன். ஷீரான கோல கால நவமணி மாலாபிஷேக பார வெகுவித தேவாதி தேவ சேவை செய்யுமுக மலரும் சீராடு வீரமாது மருவிய ஈராறு தோடு நீழுவரிகளி சீரகமோது நீப பரிமள இருத்தாகளும் ஆராத காதல் வேட மடமகள் ஜீமூதமூர்வழாகரி மடமகள் ஆராதார பூதமாகவலமிடம் உறைவாழும் ஆராயும் நீதி வேலுமகிலுமே ஞானாபிராமதாபவடிவமும் ஆபதனேனும் நாடும் நினைவது பெறவேனும் மாட கூட மதுரையில் மீதேறி மாறியாடும் இறையவர் 7 பேர்கள் கூறவர் பொருள் அதிகாரம் ஈடாய ஊமர் போல வணிகரில் ஊடாடியாளவாயில் விதி செய்த விசார தீரவரகர குருநாத கூறாடிகள் முன்பீகணினை பவன் ஈடேறு மாறுபான் மறைபுஷை கோபால ஆயநேயமுடதிரு மருகோனின் கோடாமல்லாரவார அலகரி காவேரியாறு பாயுவ
வயலில் கோநாடு சூழ் விராலி மலையுரை பெருமாளே. ஆராயும் நீதி வேலும் மயிலும் மெஞ்ஞானாபிராமதாபவடிவமும் ஆபதனேனும் நாடும் நினைவது பெறவேணும். கோநாடு சூழ் விராலி மலையுரை பெருமாளே. பெருமாளே. கோநாடு சூழ் விராலி மலையுரை பெருமாளுக்கு அரஹரோஹரா. மிகவும் அருமையான ஒரு பாடல். முதல் நான் பின்னாடி ஃபுல்லா அந்த 5, 6, 7 ஃபுல்லாமே கதையா வரும். ஒண்ணு திருவிளையாடற் புராணம், இன்னொன்னு மகாபாரத கதைகளா வரும். முதல்ல அந்த சிம்பிளா இருக்கக்கூடிய முதல் அந்த 4 பதங்களையும் முதல்ல பார்ப்போம். சீரான கோல கால நவமணி மால் அபிஷேக பார வெகுவித தேவாதி தேவர் சேவை செய்யும் முகமலர் ஆறும். முருகப்பெருமானுடைய திருமுக வதனங்களை பற்றி கூறுகிறார் நம்முடைய அருணகிரிநாத பெருமான். சீரான கோல கால நவமணி, சீராக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கிரீடங்களில் நவமணிகள் பதிந்திருக்காம். பொதுவா அந்த நவமணி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது வைரம், மரகதம், நீலம், கோமேதகம், பவளம், மாணிக்கம், முத்து, புஷ்பராகம் ஆகியவற்றை நாம் சொல்வது வழக்கம். பொதுவாகவே ஆண் தெய்வங்களை கேசாதிபாதமாகவும், பெண் தெய்வங்களை ஆண் தெய்வங்களை பாதாதி கேசமாகவும், பெண் தெய்வங்களை கேசாதிபாதமாகவும் வர்ணிப்பதுன்னு வச்சிருக்கோம். இப்ப தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தன் கடல் சிலம்புடன் கொஞ்சவே அப்படின்னு பாடுறாருன்னா கீழிருந்து போறார், தண்டையிலிருந்து போறார் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அம்பால வர்ணிக்கிறோம் அப்படின்னா உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மென்கடி மண்கடி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் வெளித்துணையே அப்படின்னு பாடுறோம். இப்படி மேல இருந்து அம்மாவுடைய உச்சியில இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆனா அருணகிரிநாதரோ கச்சியப்ப சிவாச்சாரரோ ஒரு சில இடங்கள்ல மேல இருந்து பாடியிருக்காங்க. அது ஒரு விதிவிலக்காக இருக்கக்கூடியது பாடல்கள். அதெல்லாம் என்ன மேல இருந்து பாடியிருக்காங்கன்னா அதுக்கு ஹாஸ்யமா ஒரு பதில் சொல்லுவாங்க. எங்க கீழ இருந்து பாடினா சூரபதும பாடிச்சியா கீழே மயிலா அவன் தானே இருக்கான், சேவரு மயிலுமா அவன் தானே இருக்கான், அங்க அவனை பாடினா ஒரு இது தோஷம் இருக்குமா பிடிச்சிருமோன்னு சொல்லி முருகப்பெருமான மேல இருந்தே பாடுறது அப்படின்னு வச்சிருக்காங்க போல. அதான் சொல்றாரு நம்முடைய அருணகிரிநாதர் பெருமான், நம்முடைய கந்தபுராணத்தில் சொன்ன மாதிரி எழுதறிய அறுமுகமும் மணிநுதலும் வைரமிடை விட்டு சமைந்த செஞ்சூட்டி கண்கண கலங்களும் துங்கநீர்வன் கருணை விழிகளும் இலகு 11 குலையும் ரத்ன குதம்பையும் பத்ம கரங்களும் செம்பனூலும் மொழிபுகளும் உடைமணியும் அரைவடமும் அடியினையும் முத்த சதங்கையும் சித்திர சிகண்டியும் செங்கை வேலும் அப்படின்னு அறுமுகங்கள்ல இருந்தே பாடுறது அப்படின்னு வச்சிருக்காங்க. ஒரு சில பாடல்கள்ல கீழ இருந்தும் போறார் அருணகிரிநாத பெருமான். அப்படி சீரான கோல கால நவமணிகள், அவர் ரொம்ப அருமையான அந்த நவமணிகளை அந்த சீராக அந்த கிரீடங்களிலே பதித்து அப்படின்னு சொல்றார். மால் அபிஷேக, மாலா அபிஷேக அப்படிங்கிறது பதம் பிரிக்கும் போது மால் அபிஷேக மாலை, நவமணி மாலாபிஷேக பார ரொம்ப கனமான அந்த கிரீடம் அப்படின்னு சொல்ல அபிஷேகமாக பொழிந்தாற் போல இருக்கிறது. அபிஷேக பார வெகுவித தேவாதி தேவர் சேவை செய்யும் முகமால மாறும். அது அப்படி தூவினாப்பல் அப்படி செதச்சு விட்டுற மாதிரி இருக்கு இந்த நவமணிகள். ஆனா செட்டா முருகப்பெருமானுக்கு அது ஆபரணமாகவும் ஒரு திருமுடியாகவும் இருக்கிறது அப்படிங்கிற நம்ம பாக்குறோம். சீரான கோல கால நவமணி மாலாபிஷேக பார வெகுவித தேவாதி தேவர் சேவை செய்யும் முகமலர் ஆறும். இதெல்லாம் அப்படி அருமையான நவமணிகள் எல்லாம் கோர்த்து அவ்வளவு முருகப்பெருமானுடைய முகம் அந்த பொன் சிரிப்பினாலும் அந்த கிரீடங்களாலும் அதை செதுக்கி வைத்த அந்த பதித்த அந்த அமைப்புகளாலும் முருகப்பெருமானுடைய முகம் அப்படி அருமையாக இருக்கு. தேவாதி தேவர் 33 கோடி தேவர்களும் முருகப்பெருமானை பருகிறார்கள் அப்படிங்கிறத பேரவா அராவாமை பேசுகிற திருப்புகள்ல
சூர சூர சூராதி சூரர்களிவாயா தொகையா குமாரா கிருதானற்கடிகைவா தீர தீர தீராதி தீர பெரியோனே தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளே அப்படின்னு தேவாதி தேவர்களுக்கும் முருகப்பெருமான் சின்ன குழந்தைதான், ஆனா பெரிய இது. அதாவது சொல்லுவாங்க குருவாயூர்ல கிருஷ்ணன் சொல்லும் போது சின்ன விஷ்ணுதான் ஆனா மகத்பூதம், விஷ்ணு மகத்பூதம், அது பெரிய பூத்தம், ஆனா பார்க்க சின்னதா இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி முருகப்பெருமான் ரொம்ப சின்ன குழந்தையா 16 வயசு யுவனா எப்பவுமே நமக்கு காட்சி அளிச்சாலும் ரொம்ப பெரியவர், தேவாதி தேவர், தேவர் மூவர் தம்பிரானே அப்படின்னு பாடியிருக்காரு. மூவர்களுக்கும் பிரம்மா விஷ்ணு சிவன் மகேஸ்வரர் ருத்ரன் ஆகியப்பட்ட எல்லாருக்கும் சதாசிவன் எல்லாருக்கும் தெய்வமாக சதாசிவனே முருகப்பெருமான் தான் அப்படின்னு சொல்றார். அப்படி எல்லாருக்கும் தேவனாக இருக்கக்கூடியவன் சேவை செய்யும், அவர்களுக்கு சேவை தரக்கூடிய முகமலர்கள் ஆறும். ஏதோ நிர்குண பிரம்மமா ஒரு ஜோதி சுரூபமா இருந்தா நம்மளெல்லாம் உணர மாட்டார்களோ, நம்மெல்லாம் அவனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு விட்டுருவோமோங்கிறதுக்காகவே முருகப்பெருமான் ஒரு ரூபம் கொண்டு ஒரு குணம் கொண்டு ஒரு அனாதி குணங்களை கொண்டு நமக்கு காட்சி அளிக்கிறார். அந்த முகம் ஆறும். சீராடு அப்படின்னா ரொம்ப பராக்கிரமம் கூடிய வெற்றியை தரக்கூடிய வீரமாது. வீரமாதுன்னா வீரலட்சுமி. வீரலட்சுமி எப்பவுமே முருகப்பெருமானுடைய அந்த 12 தோள்களிலேயே இருக்கார். அப்படியாது வீரலட்சுமிக்கு விருந்தவாக சூரபத்மாவை துணிந்த கை. அதனால் 27க்கு அளித்த குருபரன் பழனி குன்றினி விளங்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி. சின்ன குழந்தையுடைய தோள்கள்ல வீரமகாலட்சுமியே எழுந்துருளி இருக்கா அப்படின்னு நம்ம பாலதேவருடைய பாடலையும் பார்க்கிறோம். அருணகிரிநாதரும் சொல்றார், சீராடு வீரமாது மருவிய ஈராறு தோளும். முருகப்பெருமானுக்கு 6 தோள், 6 × 2 12, 6 தோளும் நீளும் வரியடி, நீண்ட தோல், அதுல வரி வரியா இருக்கான். அந்த வரி போட்ட வண்டுகள், ரொம்ப வரி வரியா இருக்கக்கூடிய வண்டுகள்ல ரொம்ப சிரேஷ்டமான வண்டுகள், ரொம்ப ஜாதி வண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீளமான அந்த ரெக்கைகள்ல கோடு வாய்ந்த அந்த அழிகள், அதாவது அந்த தேன் முட்டுக்கள் ஸ்ரீராகத்தை பாடிக்கொண்டிருக்கின்றன. முருகப்பெருமானுடைய அந்த கடப்ப மாலை முருகப்பெருமான் தரிச்சுட்டு இருக்கார். அதுல அந்த ஸ்ரீராகத்தை பாடிக்கொண்டே அந்த வண்டிகள் ரீங்காரம் பண்ணதான். சாதாரணமா அப்படின்னு பண்ணாம ஸ்ரீராகத்தோட ஸ்ரீராகத்துக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னா யந்திர மகானுபாவுல தியாகராஜ சுவாமி கடைசி பஞ்சரத்தம் திருவையாறுல பாடக்கூடிய அந்த கடைசி பாடல் யந்திர மகானுபாவுல வரும். பரம பாகவதௌலிவர சசி விபாகர சனக சனந்தன திகீஷ சுரயும் புருஷ கனக கசிபு சுத நாரத தும்புரு பவன சூனு பாலச்சந்திரதர சுக சரோஜ பவ சுக சுரவருஷு பரம பாவனுரு கனக శాశ్వతులు కమన వసు సదానుభవాలు గగంతరు మహను ఊలు వంతరి కీవంతనము యంతరు మహను మావులు అరవిందను చూచి భ్రమా నటను పము அப்புறம் நம்ம சிரேஷ்டமா வரலட்சுமி நமக்கெல்லாம் பாடுவோம். பகத லக்ஷ்மி பாரம்மா அம்மணீசௌ, அதாவது தெய்வங்களின் வெற்றியை பாடக்கூடியது ஸ்ரீராகம். ஸ்ரீராகம்னாக ஒரு பொதுவாக புகழாரம் சூட்டக்கூடிய ராகம். முருகப்பெருமானுடைய வீர தீர செயல்களை அந்த அழிகள் அந்த வண்டுகள் பாடிக்கொண்டே அந்த கடம்ப மணலில் சுத்தி வருதான். அந்த கடம்ப மணல முருகப்பெருமான் இரு தாளின் பரிமள இரு தாளும் அதெல்லாம் ஓதக்கூடிய ஸ்ரீராகம் எல்லாம் ஓதிக்கொண்டு முருகப்பெருமானுடைய தாள்ல அந்த கடம்பமணல் இருக்கு, அந்த இரு தாளை சுத்தி வருது. ஆறாத காதல் வேட மணமகள், உண்மையில அவ்வளவு காதல் வைத்த வேட மணமகள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி பார்த்தோம்னா வள்ளி பதம் பணியும் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அது என்ன வள்ளி பதம் பணியும்? ஒரு ஜீவாத்மா பரமாத்மா ஜீவாத்மா கால விழுதா அப்படின்னு கேட்டா பக்தி தானே பிரதானியம். பக்தியா இருந்தா நீ அவனாயிரலாம், நீ ஆயிரலாம்.
அந்த அத்வைத்த பிலாசபிய சொல்றதுதான் நம்ம அனுபூதி. ஒவ்வொரு அனுபூதிக்கு வியாக்கியானம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியா பண்ணிருக்காங்க. அதான் அந்த அருணகிரிநாதர் சொல்லக்கூடியதுதான், ஜீவன் முக்தர்கள் ஆகிறதுக்கு வள்ளி சர்மார்க்கமே சிறந்தது அப்படிங்கிறத ஒவ்வொரு கட்டத்திலையும் அருணகிரிநாதர் சொல்றாரு. அதான் ஆறாத காதல், தீராத காதல், ஆறா அமுதுன்னு சொல்றோமே, திகட்டவே திகட்டாதான முருகப்பெருமான். அதாவது அவன் மேல அப்படி ஆறாத காதல் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மணமகளான அந்த வேடர்கள பெண்ணான வள்ளி பிராட்டி. ஜீமூத்தமூர், அதாவது மேகங்களையே வாகனமாக கொண்டவர் ஜீமூதம், அதையே உதவியாக கொண்ட அந்த வளாரி, வளாரினா வளன் அப்படிங்கிற சூரனை அழைத்த அந்த இந்திரன். ஜீமூத்தமூர் வளாரி, ஜீமூதம் அந்த மேகங்களில் உழலக்கூடிய சஞ்சரிக்கக்கூடிய மனான இந்திரன், இந்திரனுடைய மணமகள், அவனுடைய மகளான தேவசேனை. ஆதார பூதமாக, அவங்களை ஆதாரமாக கொண்டு பூத பலம் இடம் உரை வாழ்வும், அவர்களை வடத்தும் இடத்தும் கொண்டிருக்கிறாய் முருகப்பெருமானே. உன்னுடைய வலதுபுறத்தில் தேவயானையும் உன்னுடைய வலதுபுறத்தில் தேவயானையும் இடதுபுறத்தில் வெள்ளியும் வச்சிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி சொல்றாரு. இடமாக வள்ளின்னு நமக்கு அந்த வற்றாத பொய்கை பாடல கூட வரும். இடமாக வள்ளி புஜமீரந்தர் முருகா அப்படின்னு இடம் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு இதுல மாறுது. அப்படி இடமாக வள்ளி பிராட்டி உரையிலாள் அப்படின்னு சொல்லி அந்த விராலி மலையில எப்படி சன்னிதானம் அமைந்திருக்குதுன்னு இந்த பாடல ஒரு சில பாடல சொல்றார். ஆறுமுகம் முருகப்பெருமான் ஆறுமுகத்தில் இருக்கார், மயில் மேல் ஆரோகணித்துக் கொண்டிருக்கிறார், இப்படி வேடர் மகள் வேளமகள் கூட இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடுற இந்த பாட. உரை வாழ்வும் ஆராயும் நீதி வேளும் மயிலும் அப்படின்னா வேளும் மயிலையும் இந்த இடத்துல சொல்லிடுறார். அப்போ முருகப்பெருமானுடைய தோற்றம் விராலி மலையில எப்படி இருக்கு அப்படிங்கிறத அருணகிரிநாதர் ரொம்ப அருமையா இந்த பாடல நமக்கு தெரிவிக்கிறார். தான் சொல்றார், ஆராயும் நீதி, ஆராய்ந்து அருளக்கூடிய வேல். திருப்பாவையில ஒரு இடத்துல ஆராய்ந்து அருளையிலோ ரொம்பவை, நாங்க கேட்கிறோம், நீ வாட்டி கண்ணா பின்னான்னு கொடுத்துறாத கண்ணா, ஆராய்ந்து கொடு அப்படின்னு சொல்ற ஆண்டாள். அது மாதிரி ஆராயும் எது நீதி எது தர்மம்னு சொல்லி வேல் கிட்ட பச்சாபாதமே கிடையாது. பச்சாதாபம் சொல்றாங்க, கிடையவே கிடையாது. வேல் எப்பவுமே ஸ்திரமா இருக்கக்கூடியது, ஆண்டு அகண்டு நீண்டு இருக்கக்கூடிய வேல். அதனால அதற்கு அதெல்லாம் தெரியாது. எது நீதியோ எது தர்மமோ முருகப்பெருமானுடைய அந்த சாஸ்திரப்படியே அது நடக்குமா. ஆராயும் நீதி வேலும் மயிலும் ஞானா அபிராம, முருகப்பெருமானே அந்த வேலையும் மயிலும் அழகியான மெஞ்ஞானத்தை விளக்கக்கூடிய ஒரு அழகான அபிராம அடுத்தவர்கள் சொக்கக்கூடிய அந்த அபிராம தாப வடிவமும் அழகான வடிவமும் ஆபாதனும் பாதகமே செய்யக்கூடிய என்னை ஆபாதனேனும் நாளும் நினைவது பெற வேண்டும். கொஞ்ச நேரம் கூட விட்டு அகலக்கூடாது. அது ஒண்ணும் அருணகிரிநாதருக்கு பெருசிலே, முருகப்பெருமானையே நேரம் நினைச்சிட்டு இருக்கிறவர். எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. அலங்காரத்துல மைவரும் கண்டத்தர் பாட்டுல சொல்லுவாரு, மைவரும் கண்டத்தர் மைந்தா கந்தா, மைவரும் கண்டத்தர் மைந்தா கந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டன்றி மற்றேன் கற்ற கல்வியும் போய் பைவரும் கேளும் பதியோ கதற முருகா, பைவரோ கேளோ பதியோ கதற படகி நிற்கோ ஐவரோ கை விட்டு மெய்விடும் அடைக்கலமே அடைக்கலமே முருகா முருகா உன்னை வாழ்த்தும் இந்த கைவரும் தொன்றி மச்சரியன் சொல்ற. உன்னை பார்த்ததை தவிர என்ன ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லக்கூடியவர் இந்த திருப்புகழ் என்ன சொல்றார், அதை மறக்காம இருக்கணும், அது அந்த நினைவு எனக்கு கொடுத்துக்கிட்டே இரு முருகா அப்படின்னு சொல்றாரு. அதாவது நமக்கா சொல்றாருன்னு தெரியுதுல இருந்து, நம்ம எல்லாம் ஒரு ஆள்னு நமக்கா அருணகிரிநாதர் புருஷகாரம் பண்ணிருக்காரு இறைவன்ட்ட. அப்படி சொல்றார், பாதனேனும் நாளும் நினைவது பெற வேண்டும். இந்த அலங்காரத்திலே ஒரு வரி இருக்கு, பைவரும் கேளும் பதியும் கதற. இந்த இடத்துல அடியன்னு சொல்லியே ஆகணும். எல்லாரும் கதறாங்களாம். அதாவது பெண்டீர் மேல மேல விழுந்து விழுந்து பெண்டீர் எல்லாம் கதறாங்க.
மானாதருடைய மக்கள் எல்லாம் கதறாங்க, இப்படி எல்லாம் கதறி கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு பார்த்தா எல்லாம் ரொம்ப துக்கப்பட்டு அழறாங்க. ஒரு இடத்துல எல்லாரும் வண்டி கட்டி கொண்டு வராங்க, எல்லாரும் அந்த அந்த கடைசியா அந்த பிணத்தை பார்க்கணும்னு வராங்க. ஆனா இவரு நம்ம பட்டினத்தார் பாடல் தான் ஒண்ணு ஞாபகம் வந்து, கட்டி அணைத்திடும் பெண்டிரும் மக்களும் காலத்தச்சன் வெட்டி முறிக்கு மரம் போல் சரீரத்தை விட்டு விட்டால் கொட்டி முழக்கி அழுவார், மயானம் குறுகியப்பால் எட்டி அடி வைப்பரோ. இப்படி எல்லாம் வந்து நான், அதாவது அந்த ஆத்மா மேல போய் நின்று பார்க்கும், தன்னுடைய பாடியை சுத்தி இப்படி எத்தனை பேர் கட்டி கட்டி அழறா, குழந்தைகள்லாம் நிக்கிறாங்க, வீதிக்காரால் நின்று அப்படி வேடிக்கை பார்க்க, மனுஷன் எப்படி எல்லாம் இருந்தாலும் ரொம்ப கோலாரம் எல்லாம் பூசுறாங்க, பேசுறாங்க. அப்படியே இப்படி டம் டம் டும் டும் எல்லா பலவிதமான வாத்தியங்களும் கொட்ட, பட்டாசுகள் எல்லாம் ஒழிக்க, அப்படியே ஊர்வலமாக அந்த பிரேதத்தை எடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் நம்ம கூடயே இருப்பாங்கன்னு அந்த பிணம் நினைச்சதுன்னா, அந்த மயானத்துக்குள்ள நுழையதுக்கு முன்னாடியே பெண்டிர் மக்கள் எல்லாம் வெளியில போயிடுறாங்க. இவருக்கு வேண்டிய அந்த 4 நண்பர்களோ உறவினர்களோ பங்காளி ஒரு 4 பேர் தான் உள்ள வராங்க. அவங்களுமே இந்த குழியில போட்டுட்டு எட்டி வைப்பறான், எட்டி அடி வைப்பரோ அப்படின்னு நினைக்கிறாராம். இதெல்லாம் பட்டினத்தை நினைச்சு பாக்குறாரு. கட்டி அணைத்திடும் பெண்டிரும் மக்களும் காலத்தச்சன் வெட்டி முடிக்கிலும் மரம் போல் சரீரத்தை வெட்டி விட்டார், இதெல்லாம் விட்டுட்டா கொட்டி முழக்கி அழுவார், மயானம் குறுகியப்பா எட்டி அடி வைப்பரோ. இறைவா கட்சி ஏகம்பனே, இதெல்லாம் இப்படி நடந்துருமா, எனக்கும் இதே மாதிரியான ஒரு கதிதான் நீ கொடுக்க போறியா, இப்படி எல்லாம் கூத்துகள்லாம் கட்டி எட்டி அடி வச்சுட்டு இது பணம்னு சொல்லிட்டு போவது, இந்த இது வேணுமா இறைவா, எட்டி அடி வைப்பரோ இறைவா கட்சி ஏகம்பனே அப்படின்னு வேண்டிக்கிறார் நம்முடைய பட்டினத்தார். அந்த மாதிரி இந்த மாதிரி குருமார்கள் நமக்கு சொல்லி வைத்தது, அந்த முருகப்பெருமானுடைய பாதத்தை தர வேண்டும், நம்ம தான் பாடி வைக்கிறோம். மறவேன்னு சொல்லிட்டு அலங்காரத்துல அந்த முருகப்பெருமானை கைவரும் முருகா கந்தா கடம்பா கார்த்திகேயா, அது குருஜி ரொம்ப நல்லா பாடுவார் இந்த பாசுரத்தை, இந்த அலங்காரத்தை. கார்த்திகேயா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கைவனுடைய நாமங்களை சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தவிர எனக்கு ஒன்னும் தெரியாது முருகா, ஆனா அதை நீங்க காப்பாற்றணும் அப்படிங்கிற நினைவது பெற வேணும் அப்படின்னு இந்த திருப்புகழ முதல் பாதியை முடிக்கிறார் அருணகிரிநாத பெருமான். ரொம்ப அருமையான பாடல். இந்த முதல் 4 பதங்கள்ல என்ன சொல்றார், வேலும் மயிலும் நீதி தவறாதது, அந்த நினைப்பை எனக்கு தர வேண்டும், வேளமகள் உடனாகிய முருகப்பெருமான் விராலிமலையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானுடைய தேவாதி தேவர்கள் பூஜை செய்யக்கூடிய நிலை, முருகப்பெருமானுடைய அந்த அலங்கார வர்ணனை, முருகப்பெருமானுடைய தோல், அந்த வண்டுகளுடைய தன்மை, இதெல்லாம் சொல்றார். இப்போது அடுத்து அந்த 5வது வரிக்கு நம்ம வருவோம். 5வது வரியில ஏறாரும் மாட கூட மதுரையில் மீது ஏறி மாறி ஆடும் இறையவர் 7 பேர்கள் கூற வருபொருள் அதிகாரம் ஈடாய உமர் போல வணிகரில் ஊடாடி ஆலவாயில் விதி செய்த லீலா விசார தீரா தர குருநாதா கூர் ஆழியாள் முன் வீய நினைபவன் ஈடேறு மானு வானு மறைவிஷை கோபால ஆய நேயம் உலதிரு மருகோனே கோடாமல் ஆரவாரம் அலைகிரி காவேரி ஆறு பாயும் வயலியில் கோனாடு சூழ் விராலிமலை உரை பெருமாளே அப்படின்னு இந்த பாடலை முடிக்கிறார். இப்போ 2 நிகழ்வுகள் இப்போ மக்களுக்கு வந்து கதையா பார்க்க போறோம். இந்த கதை எப்படி அப்படிங்கும் பொழுது, ஏறாரும் இப்போ இந்த கதையில அருணகிரிநாதர் இந்த பகுதியில என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, மாட மதுரையில நினைக்கக்கூடிய அந்த கதையை சொல்றாரு. முதல்ல நான் கதைகளை சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நம்ம அந்த பாடல் வரிகளுக்குள்ள அது எப்படி பொருந்தி இருக்குங்கிறத பார்ப்போம். அருணகிரிநாதர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இப்ப மதுரையில வந்து சிவபெருமான் 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தினார் அப்படின்னு நமக்கு காண கிடைக்கிறது. அதுல வந்து புலவர்களின் அந்த பிணக்குகளை தீர்த்த படலம் அப்படின்னு ஒரு படலம், இடைக்காடான பிணக்கு தீர்த்த படலம், யானை எய்த படலம், நாகம் எய்த படலம், ஒரு ராஜாவுக்கு சிவலோகம் காட்டிய படலம், அப்படின்னா நிறைய வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம், யானை கரும்பு தின்ற படலம், வளையல் விற்ற படலம், இதெல்லாம் நிறைய இருக்கு. அப்படி திருப்புகள்ல இந்த விராலிமலை திருப்புகள்ல ஒரு சம்பவத்தை சொல்றார். என்னன்னா, மதுரையில இறைவனார், அதாவது சொக்கநாத பெருமானே இறையனார் அகப்பொருள் அப்படின்னு ஒரு நூலை எழுதினதா சொல்லப்படுறது நமக்கு கல்லாடத்துல கிடைக்கிறது. கல்லாடம் அப்படிங்கிறது ஒரு நூல், அத கல்லாடலா எழுதுறார் அவர். அது முதல்ல திருவிளையாடல் புராணம் அங்கிருந்து நமக்கு ஆரம்பிக்குது. அது போக பரஞ்சோதி முனிவர் நிறைய பாடல் எழுதுறார். அதை தொடர்ந்து வந்த கதைகள்ல கல்லாடம்,
திருவிளையாடற் புராணம் எல்லாம் வேரியேஷன்ஸ் ஆஃப் திருவிளையாடற் புராணம். சிவலீலைகளுடைய ஒவ்வொரு வேரியேஷன், ஒவ்வொரு வில்லி பாரதம் ஒருத்தர் எழுதுறார், அதே மாதிரி வால்மீகி ராமாயணம் ஒன்று எழுதுறார், கம்பராமாயணம் ஒன்று எழுதுறார், துளசிதாச ராமாயணம் எழுதுறார். இப்படி ஒவ்வொன்றுத்து ராமாயணம் எழுதுற மாதிரி திருவிளையாட புராணம் சிவலீலைகளுக்கு நிறைய பரஞ்சோதி முனிவர் எழுதுறார், கல்லாடர் எழுதுறார். அது போக நீலகண்ட தீட்சித சிவலீலானவம்னு ஒரு தொகுப்பு எழுதுறார். இப்ப இந்த மூணுகளையும் வைத்து நம்ம கதை சொல்றோம்னா திருவிளையாட புராணத்துக்கு ஒரு செட்டு கிடையாது. ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த டெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த கல்லாடம், அதாவது சிவபெருமானே ஒரு புலவராக தோன்றி நமக்கு அருளை கொடுத்ததுதான் இறையனார் அகப்பொருள் அப்படிங்கக்கூடிய ஒரு நூல். அந்த நூலுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான உரைகளை கொடுக்கறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அந்த உரைகளை கொடுக்கறாங்க. அப்படி கொடுக்கும் போது எந்த நூலை நம்ம பின்பற்றது? இப்ப பகவத்கீதைன்னு எடுத்துட்டோம்னா சிவன் ராமானுஜர் ஒரு உரை கொடுக்கிறார், ஆதிசங்கர் ஒரு உரை கொடுக்கிறார், ஒரு உரை கொடுக்கிறார். அப்படி பார்த்தா நம்முடைய ஸ்ரீ பிரபுபாதர் ஒரு உரை கொடுக்கிறார். எதை ஃபாலோ பண்றது? அந்த சம்பிரதாயக்காரங்க அந்த ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரியா இப்ப நம்ம எந்த இறைவன் சொன்னத அந்த செய்யுள்கள், அந்த இறைவன் சொன்ன செய்யுளை இறைவனுடைய மனத்திலிருந்து நம்ம பார்த்து அதுக்கான பொருளை சொன்னோம். இப்ப ஆளுக்கு ஒரு புராணத்தை சொல்றாங்களே, ஆளுக்கு ஒரு செய்யுளை சொல்றாங்களே அப்படின்னு நினைக்கும் பொழுது இதுக்கு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு இது, ஏன்னா நான் சொல்றது கரெக்டா இருக்கும், நீ சொல்றது கரெக்டா இருக்கும் நல்லா சொல்றாங்க. மதுரையில ஒரு வழக்கம் இருக்கு, என்னன்னா எதுனாலும் கொண்டு சொக்கநாதர்கிட்ட சொல்லி அழுது அவரே ஒரு தீர்வு கொடுத்துருவார். அவங்க மதுரைக்காரங்களுக்கு மூளையே வேலை செய்யாது, எல்லாம் அவரு செய்யறாராம். சக்கநாதர் மீனாட்சியுமே செய்யறனால எங்களுக்கு கவலையே இல்லை, எதுனாலும் அவங்க ஒப்பீனியன் கிட்ட அவங்க கிட்ட விட்டுருவாங்க. நம்ம அப்படிதான் இருக்கணும், ஒண்ணும் தெரியாத குழந்தை மாதிரி. எதனாலும் சிவார்ப்பணம் விட்டுட்டோம்னா அவன் பாத்துக்குவான், நமக்கு ஒரு கவலை இல்லை. நம்ம பாட்டுக்கு குழந்தை மாதிரி குறுக்கிறத சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு இருந்தோம்னா போதும், கொடுத்த வேலையை கொடுத்து செய்துட்டு ஜம்முன்னு இருந்தா போதும். அது என்ன, காலையில ஸ்கூலுக்கு போகும், காலேஜ் போற குழந்தை காலேஜ் போகும், சில வேலைக்கு போற குழந்தைகளும் உண்டு, வேலைக்கு போயிட்டு வெளியுலகமே தெரியாது, அவங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்கல்ல. அப்படி அந்த மாதிரி இருந்துக்கணும். இப்போ அனைத்து புலவர்களும் சொக்கநாத பெருமான்கிட்ட போய் சொல்றாங்க, சுவாமி இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு பொருள் எழுதி கொடுத்துருக்காங்க, எது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு வேணும்னு சொல்றதுனால அப்ப சிவபெருமான் அசரீரியாக இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கேன்னு சொல்லிடுறார். திடீர்னு ஒரு நாள் ஒரு புலவர் வரார். இந்த புலவரை பார்க்கவே ரொம்ப தேஜஸா இருக்கான், கையில எழுத்து ஆணியும் சுவடியுமா வச்சுக்கிட்டு நெத்தி நிறைய விபூதி போட்டிருக்கார். அவரோட கழுத்துல போட்டிருக்கிற ஆபரணமே பார்க்க ஒரு பாம்பு வடிவத்தில் நெளிஞ்சிருக்கா, ஆனா பாம்பு இல்ல. காலை ஒரு தண்டை போட்டிருக்கார், ஒரு காலை ஃப்ரீயா விட்டுருக்கார், பெரிய ஒரு கருப்பு வஸ்திரத்தை கட்டி இருக்கார். அப்படி ஜம்முன்னு ஒரு ராஜா தோத்து போற போது ஒரு புலவர் வந்தாராம். சுவாமி உங்களை பார்த்தா ரொம்ப ஒரு தேஜஸா இருக்கு. புலவர்கள்லாம் கேட்கறாங்க, ரொம்ப தேஜஸா இருக்கு சுவாமி உங்களை பார்த்தாலே, இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு இது செய்யணும், உங்களை பார்த்தா அருள் விளங்கும் புலவர் மாதிரி இருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய புலவர்கள் எழுதியிருக்காங்க, இதை நீங்க எது சரியான ஒரு பொருள், இறைனாருடைய அந்த வெண்பாக்களுக்கு எது சரியான பொருள் அப்படிங்கிறத நீங்க தொகுத்து சொல்லணும் சுவாமின்னு சொன்னனால அவர் சொல்றார், ஞானதிஷ்டில சொல்றார், தனதத்தன் தனவதி தனபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செட்டியார், ஒரு வணிகர் இருக்கார், மதுரை வீதியில வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கார். அவருக்கு ஒரு மனைவி குணசாலினின்னு பேரு. அதாவது தனம் எங்க குணம் இருக்கோ அங்கதான் தனமும் வருமா. அந்த குணசாலினி கருவுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை இறைவனுடைய அம்சம் பொருந்திய குழந்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். அந்த குழந்தை வேறு யாரும் இல்லை, முருகப்பெருமானே அப்படின்னு சொல்றார். ஒவ்வொரு கதையில பிற்பாடு முருகப்பெருமானாக காட்டப்படுறாங்க. இந்த கதையில முன்னாடியே அது முருகப்பெருமானுடைய அம்சம் பொருந்தியதாக இருக்கும். அந்த குழந்தை தான் இதுக்கு எது சரியான அகப்பொருள் அப்படிங்கிறத சொல்லும் அப்படின்னு சொல்லி இந்த புலவர் சொல்றாரு. புலவர் யாரு? சாட்சா சிவபெருமான். அதாவது தமிழ் கூடயும் புலவர்கள் கூடயும் ரொம்ப சகஜமா இருப்பார். நமக்கு தான் ரொம்ப அரியவர். என்ன சொல்றார், நமக்கு தான் ரொம்ப அரியவனா சிவபெருமான். தமிழுக்கும் புலவர்களுக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட், சகா. எப்படி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு காசு வேணும்னா கொடுப்பார், மனைவி கிட்ட ஒரு ஊழல் நீங்க அதை தீர்த்து வைக்கணும்னா அவர் தான் தீர்த்து. பொதுவா சுவாமிக்கு ஏதாவது ஊழல்னா மாணிக்க வாசகரோ இல்ல அப்பரோ போய் தீர்த்து வைப்பாங்க. இங்க சுவாமி நமக்கு ஏற்பட ஊழலா அவர் தீர்த்து வைக்கிறார். சங்கிலிக்கோ பறவைக்கோ எப்ப பாரு சண்டை போட்டு வந்துருவார் சுந்தரமூர்த்தி நாயனார். அதனால இவர் போய் தீர்த்து வச்சுட்டு இருப்பார். அதாவது என்னுடைய ஒரு புலவர்
அவர் திருச்சியை சேர்ந்த ஒரு புலவர் இருக்கார், அவர் பேர் டக்குனு அடியனுக்கு வரல. வைணவத்திலிருந்து சைவத்துக்கு மாறினவர். அவர் காளமேகப்புறவர். காளமேகப்புறவர் சொன்னாரா, முனிவர்களே, பிரம்மாவே, விஷ்ணுவே, இந்திரனே, நீங்க எல்லாம் எதுக்கு சிவபெருமானுடைய அடிய முடிய பாக்கணுமா? நீங்க எல்லாம் போங்க, பறவையோட மனையில வாசல்ல போய் மேல கீழே நின்னுட்டீங்கன்னா ரொம்ப அழகா சுவாமி வருவார், தியாகேஸ்வரர் வருவார், அவரை நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அப்படி திருவாரூர் வீதிகள்ல ரொம்ப சர்வசாதாரணமா போயிட்டு வந்தாராம் சிவபெருமான். அப்பேற்பட்ட ஒரு ரொம்ப வாத்சல்யமான சௌஷீல்யம் உள்ள மூர்த்தி சிவபெருமான், இறைவன். அப்படி புலவர்களுக்காக வந்து இந்த சூத்திரத்தை சொல்லிட்டு போயிடுறார். அதே மாதிரி அந்த குழந்தை வந்து வர்றது. ஆனா இதுக்கு ஒரு இது சொல்றாங்க, என்னன்னா பிரம்மனை முருகப்பெருமான் கடிந்ததால் அந்த ஒரு பிராயச்சித்தத்திற்காக இந்த மாதிரி ஒரு மதுரையில பிறந்து இந்த அகப்பொருளை உரைத்தார் அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க. ஆனா இது பெருசா நம்ம சொல்றது இல்ல. முருகப்பெருமானுடைய அம்சமாக வந்தான்னு அருணகிரிநாதர் இந்த பாடல சொல்லியிருக்காரு. ஆனா இந்த குழந்தைக்கு என்ன ஒரு குறைபாடுனா, கண்ணு நல்லா கேட்கும், நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு குழந்தை, எல்லா கண்காது எல்லாமே கேட்கும். ஆனா வாய் மட்டும் பேச முடியாது. வாய் மட்டும் இந்த வாய் மட்டும் பேச முடியாது. ஆனா நல்லா கிடைக்கக்கூடிய ஆற்றல், அந்த ஒரு இலக்கியத்தை ரசிக்கக்கூடிய ஆற்றல், அனுகிரகம் செய்யக்கூடிய ஆற்றல், தெய்வீக தன்மை, ஒரு தேஜஸ் எல்லாமே அந்த குழந்தைக்கு இருக்கு. அந்த குழந்தையை பார்த்தாலே எடுத்து கொஞ்சலாம் போல, ஒரு உபச்சாரம் செய்யலாம் போல தோணுமா. அப்பேற்பட்ட ஒரு குழந்தை. அந்த குழந்தைய போய் தேடி கண்டுபிடிச்சு சுவாமிகிட்ட கேட்கிறாங்க, என்ன சுவாமி ஒரு வணிகருடைய குழந்தைன்னு சொல்றீங்க, அவரு எத்தனை தங்கம் கொடுத்தோம்னா எப்படி அது எத்தனை ஜொல்லா வரும், இல்ல எப்படி பணத்தை போட்டா எப்படி எடுக்கலாம்னு அந்த மைண்ட் செட்ல இருப்பாரு, அவருடைய குழந்தை எப்படி சுவாமி அப்படின்னு சொல்றாரு. அதான் உருவத்தை பார்த்தோ ஆளை பார்த்தோ ஒரு குலத்தை பார்த்தோ அவருடைய ஞானத்தை எடை போடக்கூடாதுன்னு இது இருந்து தெரியுது. அந்த குழந்தை ஞானம் பெற்ற குழந்தை. அந்த தனவந்தன், அந்த தனநிதின்னு சொல்லக்கூடியவன் மிகப்பெரிய சிவபக்தன். அவன் வரம் வாங்கி முருகப்பெருமானியே குழந்தையாக பெற்றான் அப்படின்னு சுவாமி சொல்றான். அந்த குழந்தையை கூட்டின்னு வந்து அனைத்து விதமான உபச்சாரம் எழுதி சந்தனத்தாலும் மலர்களால், வாசனை மிகுந்த மலர்களால் உபச்சாரம் செய்து அவனை அந்த சங்க பலகையிலே அந்த பெரிய சிம்ஹாசனத்தில் அமர்த்தி இருபுறமும் உட்கார்ந்துக்கிறாங்க. யாரெல்லாம் உட்கார்ந்துக்கிறா? அனைத்து புலவர்களும் உட்கார்ந்து மாறி மாறி அந்த இறைனார் மெய்ப்பொருளுக்கு அந்த விளக்கங்களை எல்லாம் அவங்கவுங்க பாஷத்தை சொல்றாங்க, அவங்களுடைய பொருளை சொல்றாங்க, அவங்க எழுதிய புக்க அவங்க உரைகளை படிக்கிறாங்க. இதுல கபிலர், பரணர் இவங்க எழுதிய உரைகளை கேட்கும் போது அந்த குழந்தை என்ன பண்றான், அப்படி மேனி சிலிர்த்து மயிரெல்லாம் கூச்சலிட அப்படி கண்கள்ல தாரதாரையா கண்ணீர் மல்க ஆஹா ஓஹோன்னு கேட்டுச்சான். அப்போ அது சரியான உரை அப்படின்னு சொல்றான். அதாவது நம்முடைய திருமுருகாற்றுப்படையில ஒரு வரி வரும், நூலறி புலவ பெருஞ்சிறல் மல்ல அப்படின்லாம் முருகப்பெருமானுக்கு நூல் அறி புலவன், அவனோட புலவன். புலவர்களுக்குத்தான் இந்த மாதிரி இலக்கண நூல், இலக்கண நூல்களுக்கு ஒரு பொருள் உரைக்கும் தன்மை இருக்கும். ஒரு சிறு குழந்தையாக முருகப்பெருமான் அவதாரம் செய்து இந்த அகப்பொருள் என்ற நூல் நமக்கு கிடைப்பதற்கு மிகவும் ஒரு உபகாரமாக இருந்தார். முருகப்பெருமான் ஏன் தமிழ் கடவுள்னு சொல்றோம், செட்டி முருகன்னு சொல்லுவாங்க, எனக்கு அதுக்கான பொருள் தெரியல, இப்பதான் தெரியுது. அந்த வணிக குலத்திலே முருகப்பெருமான் பிறந்தனா செட்டி முருகன் அவங்க ரொம்ப ஆசையா சொல்றாங்க முருகப்பெருமான. அதே மாதிரி முருகப்பெருமான் புலவனாகவும் இருந்து, சுவாமியே புலவனா இருந்திருக்காரு, அவ பையன் இருக்க மாட்டானா, புலவனாக இருந்து அந்த தமிழுக்கான அந்த இலக்கிய தொண்டையும் அவர்கள் ஆட்சி இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அவங்களும் தமிழுக்கு தொண்டு செய்துள்ளார்கள், தொண்டு அருளியுள்ளார்கள் சொல்றான், தொண்டாக செய்துள்ளார்கள் அந்த இறைமார்கள். அப்படி ஒரு கதை இதை சொல்ற முடிக்கிறார். அதாவது இந்த சிறு குழந்தையாக வந்தது முருகப்பெருமானே அப்படிங்கிற ஒரு அரிதான ஒரு தகவலை இந்த திருப்புகள்ல அருணகிரிநாதர் சொல்லியிருக்க. அது எங்க பொருந்தது நம்ம பார்ப்போம். ரெண்டாவது, மகாபாரதத்திலிருந்து ஜெகத்ரதவதம் அப்படின்னு ஒரு படலம், ஒரு ரொம்ப அருமையான சுவாரஸ்யமான கதை. அப்படின்னு ரொம்ப சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னா, முன்னத்த நாள் போர் நடந்துட்டு இருக்கு, 18 நாள் போர் நடந்துட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அபிமன்யு போருக்கு வரான். இப்ப அர்ஜுனன் வேற ஒரு பக்கம், அர்ஜுனும் அர்ஜுனனுக்கு தேரோட்டியா கிருஷ்ணன் இருக்கார், ஒரு வேற பக்கமா அவங்க தேரை செலுத்தி போயிடுறாங்க. இப்போ அபிமன்யு மட்டும்தான் இருக்கான். அர்ஜுனன் இல்லாத இந்த நேரத்துல அபிமன்யு என்ன பண்றான், அபிமன்யு இருக்கான், அவன் போர் செஞ்சுட்டு இருக்கான். துரோணாச்சாரியர் பாக்குறார். துரோணாச்சாரியர் என்ன பண்றாரு, ஒரு பத்ம வியூகத்தை அமைச்சர். சக்கர வியூகம், கருட வியூகம், நாக வியூகம், நிறைய வியூகங்கள் இருக்கு. அந்த போர், அந்த படைகள் அரேஞ்சா நிற்கக்கூடிய பொசிஷன்ஸ். அது ஒரு பத்மம் போன்று அந்த இப்படி
இப்படி இருக்கும் பத்மமா பத்மமா அப்படி இதெல்லாம் இருக்கக்கூடியது. அது வில்வித்தையில் சேர்ந்தவர்கள் தான் அதுக்குள்ள நுழைஞ்சு மத்தவங்க கூட சண்டை போட முடியும். இந்த நேரம் பார்த்து துரோணாச்சாரியர் இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு என்ன பண்றார், அபிமன்யுவை கவிழ்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பத்ம யோகம் பண்றார். இப்போ பெரியப்பாமார்கள் எல்லாம் கேக்குறாங்க, அப்பா உங்க அப்பாவுக்கு தான் இதெல்லாம் தெரியும், உனக்கு இது தெரியுமா, சொல்லி கொடுத்துருக்காரான்னு. எனக்கு தெரியும் பெரியப்பா. யாரெல்லாம்? யுதிஷ்டன், பீமன், நகுலன், சகாதேவன் எல்லாம் கேக்குறாங்க, அப்போ உனக்கு தெரியுமா, உள்ள போக தெரியுமா? எனக்கு உள்ள போகும் தெரியும் பெரியப்பா, ஆனா வெளியில வர்றது எப்படின்னு எனக்கு தெரியல, தெரியாது, அப்பா அதை சொல்லல. அப்ப அவங்க சொல்றாங்க, ஒரு போர் முஸ்கரத்துல அவங்க என்ன பண்றாங்க, இல்லப்பா நீ உள்ள போயிரு, பின்னாடி நாங்க வந்துடுறோம், அப்ப வந்து உனக்கு வெளியே வர்றதுக்கு நாங்க பக்கபலமா இருக்கும், அப்ப நம்ம போர் புரியலாம், ஒரு ஆக்டிவா நம்ம போர் புரியலாம், இந்த பத்ம அமைச்சது ரொம்ப தடையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அபிமன்யு உள்ள போயிடுறான். பட் யுதிஷ்டனாலேயோ பீமனாலேயோ உள்ள போக முடியல. அதனால என்ன பண்றான், ஜெயத்ரதன் சொல்லிட்டு அவனுடைய துரியோதனுடைய சேனையில் இருந்த ஒரு ராஜா அபிமன்யுவை நிராயுத பாணியாக கொள்கிறான். அதாவது போர் விதிமுறைகள் நிராயுத பாணியை கொள்வது அது அவ்வளவா உச்சிதம் கிடையாது, அவன் கொன்னதான். இதனால என்ன பண்றாங்க, இந்த நிராயுத பாணியான இவனை கொன்றதினாலே அர்ஜுனன் ஒரு சபதம் போடுறான். என்னன்னா, நாளை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்குள்ள வந்து நான் இந்த ஜெயத்ரதனை அவருடைய தலை இந்த பூமியில விழும்படியா நான் செஞ்சேன், அவனுடைய தலையை கொய்திருவேன் அப்படின்னு அவன் சபதம் போடுறான். இவன் இப்படி போட்ட சபதத்துல என்ன ஆகுது, அடுத்த நாள் எல்லாம் உஷாராயிக்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப ஆக்டிவா போர் புரிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் ரொம்ப ஆக்டிவா போர் புரியுறாங்க. இப்ப என்ன பண்றா, ரொம்ப நேரம் போர் நீண்டு போயிருது. நம்ம அடியும் ரொம்ப சுருக்கமா சொல்றது, பெரிய இது ரொம்ப சுருக்கமா அறியுன்னு சொல்றேன். போர் ரொம்ப ஆக்டிவா இருக்கு. சூரிய அஸ்தமனத்திற்குள் இத வந்து நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன பண்றார், ரொம்ப ஆக்டிவா அர்ஜுனனுக்கு அப்படியே காண்டிவம். அர்ஜுன ஒரு சபதமும் போட்டான். என்னன்னா, சப்போஸ் நாளைக்கு சூரிய அஸ்தமன் ஆகிறதுக்குள்ள நான் வந்து ஜெயத்ரதனை சம்ஹாரம் பண்ணல, அவனை வீழ்த்தலன்னா ஒரு பெரிய தீ மூட்டி அதுல நான் இறங்கிடுவேன், பையனை பிள்ளைய பறிகொடுத்த சாபம் என்ன சும்மா விடாது, நான் தீக்குள்ள இறங்கிடுவேன் சபதம் போட்டுறான். கிருஷ்ணர் பாக்குறான், அர்ஜுனனுக்காக தேரையே ஓட்டணும். ஒரு பக்த வத்சலன்னு சொல்லக்கூடிய பக்த தீன தயாகரன்னு சொல்றோம் இறைவனை. எப்படி எல்லாம் இறைவன் அருள் செய்யறாரு பாரு. ஒரு தேரோட்டியா வந்து இவ்வளவு பாடுபடுறதே இவங்க எல்லாம் பஞ்ச பாண்டவர்களை காப்பாத்தணுமே, சரணாகதி செஞ்சுட்டா எப்பேற்பட்டவரும் காப்பாத்தணும், அந்த பகவானுக்கு உண்டான இது, அதனால காப்பாத்தணுமேன்னு சொல்லி என்ன பண்றா, துரோணன் என்ன பண்றா, ஜெயத்ரதன்ட்ட இங்க பாருப்பா, நீ என் பின்னாடி ஒளிஞ்சுக்கோ, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளதான் நீ எப்பவுமே என் பின்னாடியே இரு, சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறமா நீ வெளியில வா அப்படின்னு சொல்றா. யாரு? துரோணர். இதெல்லாம் பிளான் சக்சஸ். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது, ஆனா கிருஷ்ணனுக்கு தெரியுமே. கிருஷ்ணன் என்ன பண்றார், ஒரு மதியான நேரத்துல என்ன பண்றாருன்னா, ஒரு சூரியனை தன்னுடைய சக்கரத்தால மறைச்சுறார். மறைச்ச உடனே இருட்டு கட்டின மாதிரி ஆயிருது. அதனால பின்னாடி இருந்து நம்முடைய ஜெயத்ரதன் வெளியில வரான். இதுதான் டைம் சொல்லிட்டு அர்ஜுனனை பார்த்தா போடுவில்லை, போடு அம்பன் சொல்றான், போடு தாக்கிடான். இதுல ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. என்னன்னா, ஜெயத்ரதனுடைய அந்த தலை வந்து பூமியில விழுந்ததுன்னா, எவன் பூமியில அந்த சிரசை தள்ளினானோ அவனுக்கு சாபம், அவனுடைய தலை சுக்கு நூறாக ஒளிந்து போகும்படி அவங்க அப்பா வந்து பிருத்தசேஷன், அவங்க அப்பாவோட பிருத்தசேஷன் ஒரு சாபம் போட்டிருக்காரு. ஏன் அவர் ரொம்ப ஒரு யோகீஸ்வரர். அவரு என்னன்னா, ஜெயத்ரதனுடைய தலை யாரு கீழே போடுறாங்களோ அவங்களுடைய தலை சுக்கு நூறாக போகும். இப்போ கீழே போட்டா அதுன்னு செத்து போயிடுவான். அதனால என்ன பண்றார், கிருஷ்ணர் என்ன பண்றார், அப்பா நீ ஐம்பை எய்து குருஷேத்திர போருக்கு கொஞ்சம் ரொம்ப தூரம் தலைவுல அவங்க அப்பா விருத்தசேஷன் வந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. அவரு கையில போய், கீழே தானே போடக்கூடாது, அவரோட கையில போய் இந்த தலையை போற்று அப்படிங்கிறார். அதே மாதிரி அவருடைய அம்பு கரெக்டா போய் அந்த அவங்க அப்பா ஜெயத்ரனுடைய அப்பாவுடைய கையில இந்த போட்டார். அவரு சாயந்தரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி சந்தி செய்யலாம் அப்படின்னு எந்திரிச்சோன்னு இந்த மடியில இருந்த தலை கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தோன்னு அவர் சுக்கு நூறா போயிருது. அதைத்தான் இந்த பாட்டுலையும் சொல்றார். அது போக முத்தை திருப்பத்தி திருநகையில் அந்த ஃபர்ஸ்ட் காம்போசிஷன் ஆஃப் அருணகிரிநாதர்லயும் இந்த பாடலை சொல்றார்.
பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக அப்படிங்கிற சொல்றாங்க. பட்டப்பகல் ரொம்ப மட்ட மதியானத்துல திகிரினா சக்கரம், திகிரிய கொண்டு அத வட்ட வடிவமான அந்த சூரியனை மறைத்ததால் அவர் ஒரு இரவு போல காட்சி அளித்தது. அதனால ஜெயத்ரதன் வந்தா பட்டப்பகல் வட்ட திகிரில் இரவாக அப்படின்னு பச்சை புயல், அப்படி பண்ண பச்சை புயல் மருகோன் அப்படின்னு சொல்றார். அதை இதே பாடல்ல சொல்றார் அப்படின்னு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இப்ப இந்த திருப்புகள்ல எப்படி அது பொருந்தது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். கூர் ஆழியாள் முன் வீய நினைபவன் ஈடேறுமாறு பானு மறை, பானுனா சூரியன் அர்த்தம். கூர் ஆழியாள் சுதர்சன சக்கரத்தினால் முன் வீய நினைபவன், எவன் வீய வேண்டும் என நினைக்கிறார்களோ அவன் ஈடேறுமாறு, ஜெயத்ரதன் வரம் நினைக்க வேண்டும் என்று பார்த்தன் நினைக்கிறான். அந்த பார்த்தனின் அவா ஈடேறுமாறு பானுவை சூரியனை மறைவு செய்த கோபால, இந்த கோபால ராயல ஒரு சர்ச்சை இருக்கு. கோபால ராயர்னு ஒரு சில படிப்பாங்க, சில பேர் கோபால ஆயன்னும் படிப்பாங்க. அது அடியார்களுக்கு எப்படி வேணும் படிச்சுக்கலாம். கோபால ஆய நேயம் உல திருமருகோனே, அவர் நேயம் பெற்ற மருகோனே அப்படின்னு பாக்குறார். இப்ப இந்த திருவிளையாடற் புராணத்தையும் பார்ப்போம். ஏர் ஆறும் ரொம்ப சீர் மிகுந்த அழகு பொருந்திய ஆர், ஏர் ஆறும் மாட மதுரையில், மாடங்கள் சூழ்ந்த மதுராபுரியில் மீதி ஏறி மாறி ஆடும், கால் மாறி பாண்டிய மன்னனுக்காக கால் மாறி ஆடிய இறைவனார் 7 பேர்கள், எண்ணற்ற பேர்கள் வச்சுக்கோங்களேன். 7 பேர்கள் கூற வரு பொருள் அதிகாரம், அந்த பொருள் அதிகாரமான இறையனார் மெய்ப்பொருள் அதிகாரத்திற்கு ஈடாய ஊமர், ஊமை பயனாக வந்து ஈடாய போல வணிகரில் ஊடாடி ஆலவாயில் விதி செய்த லீலா விசார தீர, அப்படி ஒரு ஊமை மகனாக வந்து வணிகர் குலத்திலே பிறந்து ஊடாடி ஆலவாயில் இந்த லீலையை நிகழ்த்திய குருநாதா, லீலா விசார தீரா வரதர குருநாதா, அப்பேற்பட்ட அந்த சிறுவனாக வந்த முருகப்பெருமானே உன்னை பஜிக்கிறேன் அப்படின்னு சொல்றார் இந்த பாடல்ல. இப்படி ஒரு மிகவும் அருமையான இந்த பாடல்ல திருவிளையாடற் புராணத்தையும் மகாபாரதத்தையும் முருகப்பெருமானுடைய அந்த அடியையும் வேலையும் வேடமங்கையையும் இப்படி எல்லாம் இந்த மாதிரி சொல்றார். ருத்ரஜன்மன் அப்படிங்கிறது தான் அந்த பையனுடைய பேர். ருத்ர சர்மன் அப்படிங்கிற பேர்ல அந்த முருகப்பெருமான் வர்றார். இப்படி பேர்பட்ட லீலா வினோதங்களை நிகழ்த்திய முருகப்பெருமானுடைய அடியினை பஜிக்கிறேன் அப்படின்னு சொல்றார் நம்முடைய அருணகிரிநாத பெருமான். சிவ இதில் மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். இப்படி நம்ம வசந்தா அம்மாவுடைய அந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்ப அந்த பாடலை நமக்காக பாடுவாங்க. அம்மா மகாலட்சுமி அம்மா, நீங்க வந்து பாடலாம். முருகா சரணம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பளித்த வேலுண்டு வினை இல்லை குடும்பத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் மகாலட்சுமி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். முருகா சரணம். விராலிமலை திருப்புகழ். சீரான கோல கால நவமணி மாலாபிஷேக பார வெகுவித தேவாதி தேவ சேவை செய்யுமுக மலராரும். சீரான கோல கால நவமணி மாலாபிஷேக சேவை செய்யுமுக மலராரும். சீராடு வீரமாது மருவிய ஈராறு தோளும் நீளும் வரியலி ஸ்ரீராக மோது நீப பரிமள இருத்தாலும். ஆராத காதல் வேடர் மடமகஜி மூதமூர் வல்லாரி மடமக ஆத்தார பூத்தமாக வளமிட முறை வாழ்வும்.
ஆராயு நீதி வேலும் மயிலும் மெஞ்ஞான பிராம தாப வடிவமும் ஆபாத்தனேனும் நாளும் நினைவது பெற வேணும். ஏறாறு மாட கூட மதுரை மீதேறி மாறியாடும் இறையவர் 7 பேர்கள் கூறவரு பொருள் அதிகாரம். ஈடாய ஊமர் போல வணிகரில் ஊடாடியால வாயில் விதி செய்த லீலா விசாரதீர வரதர குருநாதா. கூராழியாள் முன் வீழ நினைப்பவன் நீடேறு மாறு பானு மறைவு கோபாலராயநேயம் உலத்திரு மருகோனே. கோடாமலார வார அலையேறி காவேரியாறு பாயும் வயலினில் கோநாடு சூர்விராலி மலையுரை பெருமாளே. ஆராத காதல் வேடர் மடமக் ஆராயு நீதி வேலும் மயிலும் ஞான பிராம தாப வடிவம் ஆபாத்தனேனும் நாளும் நினைவது பெற வேணும். வயலினில் கோநாடு சூர்விராலி மலையுரை பெருமாளே. வயலினில் கோநாடு சூர்விராலி மலையுரை பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. விராலி மலை வீரனுக்கு அரோகரா. நன்றி ஐயா. சிவ சிவ சிவ, மிக்க அருமைங்க அம்மா, ரொம்ப நன்றி நீங்க எங்களுக்கு பாடி கொடுத்ததுக்கு. சிவ சிவ, திருச்சிற்றம்பலம். மிக அருமை அருமை, அருமையா இருக்கு சாமி. சிவ சிவ. அடியாருக்கு ஏதாவது சந்தேகம்னா கேட்கலாங்கம்மா. கார்த்திகேயா, நீங்க கடைசியா ஒரு வாட்டி முழு பாடலும் பாடுங்க ஐயா. சரிங்கம்மா. நான் அந்த முதல் 4 கடைசி 4 பதங்களை பாடுறேன். அப்புறம் உங்களுக்கு நான் போஸ்ட் போட்டேன்னா முழு பாடலையும் பாடி உங்களுக்கு போஸ்ட் போட்டுறேங்கம்மா. சிவ சிவ. ஏன்னா ஒரே மாதிரி திருச்சிட்டம்பலம். ஏறாரும் மாட கூட மதுரையில் மீதேறி மாறியாடும் இறையவர் 7 பேர்கள் கூறவரு பொருள் அதிகாரம். ஈடாய ஊமர் போல வணிகரில் ஊடாடியாலவாயில் விதி செய்த லீலா விசார தீர வரதர குருநாதா. கூராளியாள் முன்னீய நினைபவன் நீடேறுமாறு பான் மறைவுஷை கோபாலராயநேயம் உளதிரு மருகோனே.
கோடாமல்லாரவாரகளேரி காவேரியாறு பாயும் வயலியில் கோனாடு சூழ்விராலி மலையுரை பெருமாளே. ஆராயும் நீதி வேலும் மயிலும் ஞானாபிராம தபவடிவமும் ஆபாதனேனும் நாளும் நினைவது பெறவேனும். கோனாடு சூழ் விராலிமலை உரை பெருமாளுக்கு அரஹரோஹரா. திருச்சிற்றம்பலம்மா. சிவாய நம. ஐயா வாழ்த்து பாடல் பாடிருங்க ஐயா. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடலாங்க ஐயா. சரிங்கம்மா. வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகள் சைவ நிதி விளங்குக உலகம் எல்லாம் அரிது தடந்தோள் வாழ்க. அருமுகம் வாழ்க வெற்பை கூறு செய்தனி வேல் வாழ்க. குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மங்கை வாழ்க. ஆனை தன்னங்கு வாழ்க. மாசிலாவல்லி வாழ்க. வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலாவல்லி வாழ்க. வாழ்க சீரடியார் எல்லாம். நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றி வடிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. குரூப்ல பாடி அனுப்பிருங்க ஐயா ஒரு தர. சரி.